மணிமேகலை இப்போ ரீசெண்டாக அவங்களோட யூடியூப் சேனலில் சொம்பு தூக்குறவங்களாம் என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொம்பை தூக்கி போட்ட ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு குரேஷி இப்போ அவர் ஸ்டைலில் ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு. கடந்த ஒரு 10 நாட்களாக குக் வித் கோமாளி ஷோவை விட்டு மணிமேகலை வெளில வந்த விஷயம் தான் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. பிரியங்கா அப்புறம் மணிமேகலை இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு சச்சரவு ஏற்பட்டு எல்லா விஷயங்களையும் பிரியங்காவோட தலையீடு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த ஷோவை விட்டு வெளில வர்றதா மணிமேகலை ஓப்பனாகவே தெரிவிச்சிருந்தாங்க. குக்கா சமைக்க வந்ததை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையிலையும் பிரியங்கா பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் மணிமேகலோட ஆதங்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளில வந்து மணிமேகலை போஸ்ட் போட்டாங்க, நிறைய பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. இன்னும் சில பேர் மணிமேகலைக்கு எகென்ஸ்டாகவும் பிரியங்காவுக்கு ஆதரவும் கருத்து போட்டிருந்தாங்க. அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா குரேஷி, சுனிதா, அப்புறம் ஷகிலா. இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக மணிமேகலை அவங்க ஹஸ்பண்ட் ஹுசைன் கூட சேர்ந்து அவங்களோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த வீடியோவில் ஹஸ்பண்ட் ஹுசைன் சொம்பு தண்ணீரை கொடுக்கும்போது மணிமேகலை சொம்பு தண்ணியை தூக்கி போட்டு சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு எதிராகவும் பேசுறவங்களுக்காக ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நான் என்ன கலாய்க்கிறதுக்காக அந்த ஷோ விட்டு வெளில வந்தேன், என்ன மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, அதான் நான் வெளில வந்துட்டேன், காசு தான் முக்கியம் போல, மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு இப்போ ரீசெண்டாக குரேஷி அவரோட ஸ்டைலில் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. இது சம்மந்தமாக அவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு. அந்த ஸ்டோரியில் அஜித் ஒரு படத்தில் கரண் கிட்ட பஸ்ஸில் உட்காந்துக்கும்போது சொல்லுவார், என்னோட சுதந்திரம் அப்படிங்கிறது உங்களோட மூக்கு நுனி வரைக்கும் தான், நான் அந்த மூக்கை தொடரதில்லை, அதை நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கோங்கிற மாதிரி கரண் கிட்ட அஜித் சொல்கிற மாதிரி தான் அந்த டைலாக் இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற கேப்ஷன் கொடுத்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு. ஆக மொத்தத்தில் என்னோட விஷயத்தில் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன், அதை நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்ல வராது போல இருக்கு. அடுத்ததாக மணிமேகலை இந்த சொம்பை தூக்கி போட்டாங்கல்ல வீடியோவில், அந்த வீடியோவை ஷேர் பண்ணி நைஸ்மா அப்படின்னு சொல்லி கேப்ஷன் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மணிமேகலை ரீசெண்டாக சொம்பை தூக்கி போட்ட அந்த வீடியோவால் குரேஷி ரொம்பவே மனமுடிஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிரியங்காவுக்கு ஆதரவாக குரேஷி பேசின அந்த வீடியோவில் கூட நிறைய பேர் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் குரேஷிக்கு எதிராக வந்து அவரை திட்டி கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் மணிமேகலையை பார்த்து ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு ஒருத்தவங்க ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அவங்க உங்களோட சப்போர்ட்டர்ஸ், அதுவே பிரியங்காவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அவங்க சொம்பு தூக்கிங்களா அப்படிங்கிற மாதிரி சில கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மணிமேகலை தரப்புலேருந்து குரேஷிக்கு ஏதாவது பதிலடி வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.